இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனங்கள் 11 முதல் 28 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மினா நாணய ஓமை என்று சொல்லி ஒரு அற்புதமான ஓமையை எடுத்துரைப்பதையும் அதன் மூலம் அவர் சொல்ல வருகிற மிகப்பெரிய காரியத்தையும் நாம் உற்று கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக செயல்படுகிறவர்களுக்கும் செயல்படாதவர்களுக்கும் உள்ள வேறுபாட்டினை இன்றைய நற்செய்தி தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இன்றைக்கு நாம் அனைவருமே நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய எதிர்காலத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நல்லதுதான். ஆனால் அதே வேளையில் ஆண்டவருக்காகவும் வேலை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காகவும் வேலை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நம்மில் அநேகர் மறந்திருப்பதையும் நாம் கவனிக்க தவறக்கூடாது. ஏனென்று சொன்னால், நமக்காக செய்கிற வேலைகள் அனைத்தும் நாம் இந்த மண்ணுலகில் வாழும் மட்டுமே பயன் தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே வேளையில் அவருக்காக நாம் செய்கிற வேலைகள் அனைத்தும் இந்த மண்ணுலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இதற்கு பிறகு நாம் வாழப்போகிற விண்ணுலக வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே காலையிலிருந்து இரவு வரை இந்த மண்ணுலக வாழ்க்கைக்காக வேலை செய்து ஓய்ந்து போகிற நாம் அந்த விண்ணுலக வாழ்க்கைக்காக வேலை செய்ய வேண்டும் என்கிற உணர்வை நம்மில் வளர்த்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த விண்ணுலக வாழ்க்கைக்காக நாம் உழைக்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லாதவர்களாய், வலியுறுத்தல்கள் இல்லாதவர்களாய் நாம் வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகள் மூலமாகவும் அவருடைய பணியாளர்கள் மூலமாகவும் இந்த வலியுறுத்தலை நமக்கு தொடர்ந்து கற்பித்து கொண்டே இருப்பதை நாம் மறக்க முடியாது. நமக்கு நினைவு தெரிந்த நாட்களிலிருந்து நாம் பங்கு பெற்ற அனைத்து திருப்பலிகளிலும் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகிறேன், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கிறேன் என்று சொல்லி இதைத்தான் நம்முடைய விசுவாசத்தின் மறைபொருளாக நாள்தோறும் நாம் அறிக்கை செய்தது உண்டு. வாயினால் அறிக்கை செய்த நாம் வாழ்க்கையில் அதை செயல்படுத்த தவறிவிட்டோம் என்பது மறக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை. ஆகவே வேத வசனங்களின் தெளிவுகளை பெற்றிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அறிக்கை செய்த அந்த வார்த்தையின் அர்த்தத்தை மீண்டும் ஒரு முறை புரிந்து கொண்டு அதை நமக்குள் புதுப்பித்து கொண்டு இனி வருகிற காலகட்டங்களிலாவது அவர் மீண்டும் நடுவானில் வரும் வரை அவரது மரணத்தை அறிக்கையிடுகிறவர்களாய், அவரது உயிர்ப்பை எடுத்துரைக்கிறவர்களாய், அவருடைய வருகையை குறித்து மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு சத்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வரங்களையும் அந்த நல்ல தெய்வத்தை நோக்கி நாம் மன்றாடுவோம். வெந்ததை தின்று வெறுமனை வாழ்ந்து விதி வந்தால் சாவோம் என்கிற மனநிலையோடு நாம் வாழாமல், ஒரு வாழ்வு அது என் ஆண்டவருக்காக என்கிற மனநிலையோடு அர்த்தமுள்ள விதத்தில் அவருடைய பணி செய்து அவருக்காக செயல்பட்டு அவரில் நாம் மரிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் உயிர்த்தது போல நாமும் உயிர்ப்பது மட்டுமன்றி அவரோடு கூட விண்ணுலகில் வாழ்கிற வரத்தையும் நாம் நிச்சயமாய் பரிசாக பெறுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்புவோம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக ஏங்குவோம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக உழைப்போம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.